நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாலா அருஞ்சுவயத்தில் பார்க்க போகிற ரெசிபி கேரட் குழி பணியாரம். இது ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு டிஃபன் மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தனியாக மாவு எதுவும் அரைக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஆல்ரெடி வீட்டில் வந்து இட்லி மாவு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேயே வந்து செய்யலாம். நானும் இன்றைக்கி அதுக்காக 2 கப் இட்லி மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரட் குழி பணியாரம் செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதையும் வந்து நான் வந்து கொஞ்சம் பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக வந்து கடாய் வச்சுட்டு கடாய் வந்து சூடினதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து இட்டுக்கிறேங்க. ஆயில் வந்து ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக வந்து கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வந்து பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சியும் அந்த மிளகாயும் பச்சை மிளகாயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனேயே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் அது கூடயே வந்து சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்துட்டு ஆனியன் வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் வெங்காயமும் நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருந்த அந்த கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி தழை அதையும் வந்து சேர்த்து அப்படியே கொஞ்சம் வதங்க விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வந்து வச்சுக்கிறேங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். வெறுமனே நம்ம வெறும் கார பணியாரம் மட்டும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த மாதிரி கேரட்டெல்லாம் போடுறப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த மாதிரி கேரட் வந்து ஆட் பண்ணி செய்கிறது நம்ம. ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் சால்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக இது வதங்கின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த அளவு குவான்டிட்டி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்குறது வந்து சேருங்க. அதுக்கப்புறம் நல்லா நான் வதக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு மாவில் வந்து நம்ம வந்து கொட்டி நல்லா கலக்கிடலாம். மாவு வந்து நல்லா ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் வந்து இப்போ இது வதங்கின அந்த வாட்டரையே அதையே கொஞ்சம் அப்படியே கழுவி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பணியாரம் ஊற்றுற அளவுக்கு மாவு வந்து இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் வந்து கலக்கிட வேண்டாம். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம வந்து பணியாரம் சட்டி வச்சுட்டு பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பணியாரங்கள் சூடானதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த பணியாரம் ஊற்றி முடிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேங்க. இப்போ எல்லா குழியிலுமே நான் வந்து மாவு வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மாவு போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் சீக்கிரமாக குயிக்காகவே வந்து வீட்டில் இட்லி மாவு இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். சைடிஷாக வந்து தக்காளி சட்னி, கதம்ப சட்னி, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி சட்னி, தென் தேங்காய் சட்னி, நீங்கள் எது கூட இதை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து வெறுமனே சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கேரட் குழி பணியாரம் சூப்பராக வந்து 2 பக்கமும் பாயில் ஆகி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு இதுக்கு தனியாக வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இட்லி மாவு இருந்தால் வந்து போதும். நீங்கள் வீட்டில் சிம்பிளாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சரி டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. நான் இன்றைக்கி சைடிஷாக பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வந்து கதம்ப சட்னி பண்ணியிருக்கேன். கதம்ப சட்னியும் கேரட் குழி பணியாரமும் அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். நான் அடுத்த பதிவில் இந்த கதம்ப சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் ஆன்மீக குறிப்புகளும் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஹெல்த்தியான உணவு வகைகளும் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து இந்த சேனலுக்கு தேவை. உங்களோட பொன்னான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா அருஞ்சுவயக்கம். நன்றி, வணக்கம்.